அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மாசி மாத ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். குரு வக்கரம் என்பதால் உழைப்பு அதிகம். தங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். வனவாசம் சென்றதைப் போல கொடுமைகளை அனுபவிப்பீர்கள். அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். பிறர் உழைப்பையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மிதுன ராசி ஆண்கள் பெண்களிடம் நெருக்கமாக பழகக்கூடாது. பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் நெருங்கி பழகக்கூடாது. வீண் விமர்சனம் வரும். தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படும். திருமண வரன் நிச்சயிப்பதற்கு முன்பு நன்று விசாரித்த பின்னரே வரனை நிச்சயம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தவறுதலான வரன்கள் நிச்சயம் செய்யக்கூடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை சுமை அதிகம். ஓய்வு என்பது கிடையாது. மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பு ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பின்மை தங்களுக்கு மன வேதனையை அளிக்கக்கூடும். தற்காலிக பணியாளர்கள் வேலை நிரந்தரம் செய்வதில் தடங்கல்கள் ஏற்படலாம். பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு சந்தை நிலவரத்தில் கவனம் அவசியம். தேவைக்கு ஏற்றபடிதான் தாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். பண விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் சம்பந்தமாக தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவை. பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனைகள் வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானம் குறைவுபடலாம். தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படலாம். ஆகவே தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. தங்களின் செல்வாக்கு பாதிக்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு மங்கும். ஆகவே சற்று கவனமாக அரசியல் துறை அன்பர்கள் இருத்தல் வேண்டும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் வரலாம். புதன் சாதகமாக இருப்பதால் மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விவசாயத்துறை பொறுத்தவரை விவசாய சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் பெருகும். பெண்களுக்கு கிரக நிலைகள் ஆதரவாக உள்ளன. வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள். ஆக திருமணத்திற்கு காத்துள்ள கன்னி பெண்களுக்கு மனதிற்கு விரும்பியபடியே வரன் அமையும். கோவிலுக்கு சென்றால் மகா விஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.